நாம எப்படி யோசிக்கிறத இன்னும் ஸ்மார்ட்டா மாத்தலாம், பிரச்சனைகளை நல்லா தீர்க்கலாம், முடிவுகளை இன்னும் தெளிவா எடுக்கலாம்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போற சுருக்கத்துல மேத்யூ ஆலன் எழுதின ஸ்மார்ட் திங்கிங்கிற புத்தகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது நம்மோட தர்க்க ரீதியான சிந்தனை மற்றும் விமர்சன ரீதியான யோசனையை பயன்படுத்தி நம்ம அன்றாட வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தலாம்னு சொல்லுது. நீங்க நல்ல முடிவுகள் எடுக்கணும்னு நினைச்சாலும், கஷ்டமான விஷயங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும், இல்லனா உங்க பிரச்சனை தீர்க்கும் திறமையை மேம்படுத்தணும்னு நினைச்சாலும், இந்த குறிப்புகள் உங்க மனசை தீட்டவும், சவால்களை சாமர்த்தியமா சமாளிக்கவும் உதவும். இந்த வழிகள் உங்களோட யோசனையை மாற்றி உங்களை ஸ்மார்ட்டான முடிவுகளை எடுக்க வைக்கும். தர்க்க ரீதியான சிந்தனையில முக்கியமா இணைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கூற்று ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஒரு யோசனை இல்லனா உணர்ச்சியை வெளிப்படுத்துற ஒரு வாக்கியம். இந்த கூற்றுகள் உரிமை கோரல்கள் கிளைம்ஸ்னு சொல்லப்படுது. ஏன்னா இது உண்மையா இல்லன்னா பொய்யான்னு சோதிச்சு பார்க்க முடியும். உதாரணத்துக்கு, பூமி சூரியனை சுற்றி வருதுங்கிறது ஒரு உரிமை கோரல். ஏன்னா அதை உண்மைன்னு நிரூபிக்கலாம் இல்லன்னா தவறுன்னு காட்டலாம். ஆனா பூமி சூரியனை சுற்றி வருதாங்கிற கேள்வி ஒரு உரிமை கோரல் இல்ல. ஏன்னா அது சரி இல்லன்னா தவறுன்னு நிரூபிக்க ஒரு நிலைப்பாட்டை எடுக்கல. முக்கியமான விஷயம் என்னன்னா, உரிமை கோரல்கள் ஒரு விஷயத்தை உண்மைன்னு உறுதியா சொல்ற வாக்கியங்கள். இந்த உரிமை கோரல்கள் வாதங்கள்ல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா ஒரு முடிவுக்கு ஆதரவளிக்க இதை பயன்படுத்தலாம். ஒரு உரிமை கோரல் இன்னொரு உரிமை கோரலுக்கு இல்லனா ஒரு முடிவுக்கு ஆதரவா இருக்கும்போது அது உரிமை கோரல் ஆதாரம்னு அழைக்கப்படுது. ஒரு முடிவை அடைய பல உரிமை கோரல்கள் தர்க்க ரீதியான வரிசையில இணைக்கப்படுது. எந்த ஒரு தர்க்க ரீதியான சிந்தனை முறையை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை சின்னதா இணைக்கப்பட்ட உரிமை கோரல்களா பிரிக்கணும். ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒருத்தர் அவங்க நண்பரை பார்த்து ரோடு ஈரமா இருக்கு, ஜாக்கிரதையா ஓட்டுன்னு சொல்றாரு. இந்த தர்க்கத்தை 2 உரிமை கோரல்களா பிரிக்கலாம். ஜாக்கிரதையா ஓட்டச் சொல்ற அறிவுரை, இது முடிவு. ரோடு ஈரமா இருக்கிற உண்மை, இது ஆதரிக்கும் உரிமை கோரல். இப்படி பிரிக்கும்போது அந்த வாக்கியத்துக்கு பின்னாடி இருக்கிற தர்க்கம் தெளிவா புரியும். இந்த மாதிரி சிந்தனைய சின்ன பகுதிகளா பிரிக்கிறது சிக்கலான சூழ்நிலைகள்ல கூட புரிஞ்சுக்க உதவும். அங்க தொடர்புகள் உடனே தெரியாம இருக்கலாம். இந்த யோசனையை இன்னும் தெளிவா பார்க்கலாம். நண்பர் ஜாக்கிரதையா ஓட்டணும், ஏன்னா ரோடு ஈரமா இருக்கு. ரோடு ஏன் ஈரமா இருக்கு? ஏன்னா நேத்து ராத்திரி மழை பெஞ்சது. ஈரமான ரோடுகள் பொதுவா வழுக்கும் ரோடுகள்ல ஓட்டுறது ஆபத்து. அதனால விபத்துகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இந்த யோசனைகளையெல்லாம் இணைக்கும்போது அந்த வாதம் இன்னும் தெளிவாவும் பலமாவும் மாறுது. உரிமை கோரல்களை சின்ன பகுதிகளா பிரிக்கும்போது ஒவ்வொரு பகுதியும் எப்படி அடுத்ததை ஆதரிக்குதுன்னு பார்க்க முடியும். இது ஒரு தர்க்க ரீதியான ஓட்டத்தை உருவாக்குது. இந்த உதாரணத்துல ஜாக்கிரதையா ஓட்டச் சொல்ற கடைசி அறிவுரைக்கு ஈரமான ரோடுகள் ஆபத்தானவைங்கிற புரிதல் ஆதாரமாயிருக்கு. இந்த தர்க்கம் இயற்கையா ஒரு உரிமை கோரல்ல இருந்து அடுத்ததுக்கு போகுது. இன்னும் நல்லா யோசிக்கிறது. பகுதி 1. நல்ல உரிமை கோரல்கள். ஒரு உறுதியான முடிவை அடைய முதல் படி என்னன்னா, உங்ககிட்ட வலுவான உரிமை கோரல்கள் இருக்கணும். நல்ல உரிமை கோரல்கள் உறுதியான அடித்தளத்துல கட்டப்படுது, கவனமா வடிவமைக்கப்படுது. ஒரு நல்ல உரிமை கோரல் சில விதிமுறைகளை பின்பற்றும். அதோட நோக்கம் என்னன்னா, செய்தி தெளிவா இருக்குன்னு உறுதிப்படுத்துறது தான். ஒரு வலுவான ஆய்வு அமைப்பை உருவாக்க உரிமை கோரல்கள் தெளிவா எழுதப்படணும். தெளிவுக்காக சில வார்த்தைகள் இல்லனா வாக்கியங்களை திரும்ப பயன்படுத்த வேண்டியிருந்தா பயன்படுத்தலாம். உரிமை கோரல்களை சொல்லும்போது எதுவும் விடுபடாமலோ தெளிவில்லாமலோ இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு முன்னாடி உரிமை கோரல்களை வைக்கும்போது சூழ்நிலையை கான்டெக்ஸ்ட் கவனத்துல எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். நல்ல வடிவமைக்கப்பட்ட உரிமை கோரல்கள் அவை யார்கிட்ட சொல்லப்படுதுங்கிற சூழலையும் மக்களையும் கவனத்துல கொள்ளணும். உங்க கேட்பாளர்களையும் அவங்களோட எதிர்பார்ப்புகளையும் புரிஞ்சுக்கிறது முக்கியம். சில வார்த்தைகள் வாக்கியங்கள் வேற ஆட்களுக்கு வேற அர்த்தங்கள் தரலாம். அதனால அவங்க அதை எப்படி புரிஞ்சுக்குவாங்கங்கிற ஒரு அடிப்படை புரிதல் நமக்கு வேணும். இதை செய்யும்போது நம்மளோட தொடர்பு கொள்ளும் திறன் மேல நமக்கு நல்ல கட்டுப்பாடு கிடைக்கும். இது நம்மளோட தர்க்கத்தை இன்னும் சாமர்த்தியமா எடுத்து வைக்க உதவும். வலுவான உரிமை கோரல்கள் உறுதியான அடித்தளத்துல கட்டப்படுது. இது பொதுவா 3 வகையா பிரிக்கப்படுது. தானாகவே தெளிவா தெரிகிற உரிமை கோரல்கள், செல்ஃப் எவிடன்ட் கிளைம்ஸ். அதிகாரத்தை குறிப்பிடும் உரிமை கோரல்கள், ரெஃபரன்ஸ் அத்தாரிட்டி. தர்க்க ரீதியான சிந்தனையை அடிப்படையாக கொண்டவை.
தானாகவே தெளிவா தெரிகிற உரிமைக்கோரல்கள்னா அது தெளிவா பார்க்கக்கூடியதா இருக்கும், அதுக்கு மேல் எந்த ஆதாரமும் தேவைப்படாது. இது இன்னும் சிக்கலான சிந்தனைக்கு அடிப்படையா அமையுது. உதாரணத்துக்கு, தண்ணீர் 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்கும்ங்கிற வாக்கியம் எளிதா பார்த்து சோதிக்க முடியும் என்பதால் இது ஒரு தானாகவே தெளிவா தெரிகிற உரிமைக்கோரல். அதிகாரத்தை குறிப்பிடும் உரிமைக்கோரல்களும் சிந்தனையில ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த கூற்றுகள் வேறொரு நபர் இல்லனா நிறுவனத்தோட வேலை இல்லனா திறமைய நம்பியிருக்கு. பொதுவா இது அந்த துறையில இருக்கிற ஒரு நிபுணர் இல்லனா அதிகாரப்பூர்வமான ஒருவரை குறிக்கும். நீங்களே ஒரு நிபுணரா இருந்தா உங்க திறமைய கூட ஒரு உரிமைக்கோரலை சொல்ல பயன்படுத்தலாம். கூடுதலா உரிமைக்கோரல்களுக்கு போன சிந்தனைகளும் ஆதாரமா இருக்கலாம். ஒரு தர்க்கரீதியான வாதத்தை உருவாக்குறப்போ நீங்க சேர்க்கிற உரிமைகள் தானாகவே தெளிவா தெரியறதா இல்லனா அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டதா இல்லாமலும் இருக்கலாம். ஆனா அவை உறுதியான சிந்தனையை அடிப்படையாக கொண்டிருக்கலாம். இதை செய்யும்போது ஒவ்வொரு உரிமைக்கோரலும் தர்க்க ரீதியாக இணைக்கப்பட்டு ஒரு வலுவான ஆய்வு அமைப்பை உருவாக்குது. இது மொத்த வாதத்தையும் இன்னும் நம்ப வைப்பதா மாத்துது. வேற வேற வகையான உரிமைக்கோரல்கள் எப்படி ஒன்னா வேலை செய்யுதுன்னு பார்க்க ஒரு உதாரணத்தை பார்ப்போம். காலநிலை மாறுதுன்னு நீங்க வாதிடணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஆதாரமா நாசா மற்றும் மற்ற அறிவியல் நிறுவனங்களோட அறிக்கைகளை குறிப்பிடலாம். அதே நேரத்துல பனிப்பாறைகள் உருகிறது இல்லனா உலக வெப்பநிலை உயர்வது போன்ற பார்க்கக்கூடிய உண்மைகளையும் சுட்டிக்காட்டலாம். நீங்க ஒரு காலநிலை விஞ்ஞானியா இருந்தா உங்க சொந்த திறமைய கூட உங்க உரிமைக்கோரலை வலுப்படுத்த பயன்படுத்தலாம். காலநிலை ஏன் மாறுதுன்னு நீங்க விளக்க வேண்டியிருந்தா காடுகளை அழிக்கிறது மற்றும் புதைபடிவ எரிபொருட்களை பயன்படுத்துறது போன்ற மனித செயல்பாடுகளின் தாக்கத்தை காட்டும் ஆய்வுகளை நம்பலாம். இந்த வேற வேற உரிமைக்கோரல்களை இணைத்ததன் மூலமா சில அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டவை, சில தானாகவே தெளிவா தெரியறவை, மற்றவை சிந்தனையை அடிப்படையாக கொண்டவை. நீங்க ஒரு தர்க்க ரீதியான வாதத்தை உருவாக்குறீங்க. இதோட முடிவு என்னன்னா உங்க கேட்பாளர்கள் ஏற்றுக்க அதிக வாய்ப்பு இருக்கிற வலுவான மற்றும் நம்ப வைக்கக்கூடிய ஒரு வாதம்தான். இன்னும் நல்லா யோசிக்கிறது பகுதி 2. நல்ல இணைப்புகள். இப்போ நல்ல உரிமைக்கோரல்களை எப்படி உருவாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தபடி என்னன்னா இந்த உரிமைக்கோரல்களை ஒரு சக்தி வாய்ந்த முடிவை அடைய எப்படி சாமர்த்தியமா இணைக்கலாம்னு புரிஞ்சுக்கிறது தான். முன்பு போலவே வலுவான இணைப்புகளை உருவாக்க முதல் படி என்னன்னா அவை எந்த சூழ்நிலையில சொல்லப்படுதுங்கிறத கவனத்துல எடுத்துக்கிறது தான். தானாகவே தெளிவா தெரியாத எந்த ஒரு சிந்தனைக்கும் ஒட்டுமொத்த யோசனையும் தெளிவா சொல்லப்படுதுன்னு உறுதிப்படுத்த மத்த உரிமைக்கோரல்களோட ஆதரவு தேவை. ஒரு உரிமைக்கோரலுக்கும் முடிவுக்கும் நேரடி தொடர்பு இல்லைனா அதுக்கு ஒரு வடிவமைப்பு களம், ஃப்ரேமிங் பிரமிஸ் ஆதரவா இருக்கணும். வடிவமைப்பு களம்னா என்னன்னா அது ஒரு உரிமைக்கோரலை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி சூழலை கொடுக்கும் ஒரு வாக்கியம். குறிப்பா அந்த உரிமைக்கோரல் முடிவுக்கு நேரடியா எப்படி தொடர்புடையதுன்னு தெரியாத போது இது உதவியா இருக்கும். இது சிந்தனையை இன்னும் தெளிவாவும் ஒத்திசைவானதாவும் மாத்த உதவும். உதாரணத்துக்கு இந்த சூழ்நிலைய பார்ப்போம். ஒருத்தர் நிறுவனங்கள் தொலைதூர வேலை தொழில்நுட்பங்கள்ல அதிகமா முதலீடு செய்யணும்னு வாதிடுறதா கற்பனை பண்ணுங்க. இதுதான் முடிவு. இந்த முடிவை ஆதரிக்க அவங்க ஒரு அறிக்கையை மேற்கோள் காட்டலாம். ஒரு முன்னணி ஆய்வு நிறுவனம் செஞ்ச ஆய்வு தொலைதூர வேலைவாய்ப்புகளை கொண்ட நிறுவனங்கள் அதிக உற்பத்தி திறன் கொண்டிருக்குன்னு காட்டுது. கூடுதலா வாதிடுறவர், நான் ஒரு HR ஆலோசகர், பல நிறுவனங்கள்ல இந்த மாற்றத்தை நேரடியா பார்த்திருக்கேன்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையில நிறுவனங்கள் முதலீடு செய்யணுங்கிற உரிமைக்கோரலுக்கு அறிக்கையோட கண்டுபிடிப்புகளும் பேச்சாளரோட சொந்த அனுபவமும் ஆதாரமா இருக்கு. ஆனா இந்த ஆதரவளிக்கும் கருத்துக்கள் சரியான முறையில வடிவமைக்கப்பட்டா மட்டுமே வலுவா இருக்கும். ஆய்வு பத்தின வடிவமைப்பு களமும் பேச்சாளரோட திறமையும் முடிவை உறுதியான சிந்தனையோட இணைக்க தேவையான சூழலை கொடுக்குது. உங்க உரிமைக்கோரல்களோட எல்லைக்கும் உறுதிக்கும் இடையில ஒற்றுமை இருக்குன்னு உறுதிப்படுத்துறதும் முக்கியம். அதாவது உரிமைக்கோரல்ல பயன்படுத்தப்படும் மொழி ஆதாரத்தையும் மற்றும் என்ன உரிமைப்படுதுங்கிற வரம்பையும் சரியா பிரதிபலிக்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் எல்லா ஊழியர்களும் வீட்டிலிருந்து வேலை செய்யதான் விரும்புறாங்கன்னு முடிவுக்கு வர்றதா சொல்லுவோம். இது சில தொலைதூர ஊழியர்கள் கிட்ட பேசினதை அடிப்படையாக கொண்டதா இருந்தா இந்த முடிவுல பிரச்சனை இருக்கு. ஒரு சரியான உரிமைக்கோரல் இதுவா இருக்கலாம். நான் பேசிய சில ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்ய விரும்புறாங்க. பரந்த பொதுமைப்படுத்தல்களுக்கு பரந்த ஆதாரங்கள் தேவை. போதுமான ஆதரவளிக்கும் தரவு இல்லாம பொதுமைப்படுத்த முயற்சிக்கும் உரிமைகள் பலவீனமா ஆகிடும். பொதுமைப்படுத்தல்னா என்னன்னா ஒரு விஷயம் ஒரு பெரிய குழுவுக்கு பொதுவானதா இல்லனா பிரதிநிதித்துவப்படுத்துறதா இருக்குன்னு நினைக்கிறது. வலுவான பொதுமைப்படுத்தல்கள் அதுக்கு ஆதரவளிக்க போதுமான ஆதாரம் இருக்கும்போது மட்டுமே செய்ய முடியும்.
ஒரு வடிவமைப்பு களம் ஆதரவளிக்கும் உரிமைக்கோரர்கள் ஏன் தேவைன்னு கேட்பாளர்களுக்கு புரிய வைக்க உதவுது. எப்பவும் போலவே நாம சொல்ற உரிமைக்கோரல்களோட சரியான தன்மையையும் எல்லையையும் பற்றி கவனமா இருக்கணும். அதுங்க உறுதியான ஆதரவத்தால ஆதரிக்கப்படுதுன்னு உறுதிப்படுத்தணும். என்ன மாதிரியான சிந்தனை முறைகள் இருக்கு? தத்துவத்துல சிந்தனை பொதுவா 2 முக்கிய வகைகளா பிரிக்கப்படுது. குறைந்தபட்ச சிந்தனை டிடக்டிவ் ரீசனிங், அதிகபட்ச சிந்தனை இண்டக்டிவ் ரீசனிங். இந்த வகைகளை புரிஞ்சுக்கிறது நம்மளால வலுவான வாதங்களை உருவாக்கவும் உரிமைகோரல்களை இன்னும் தெளிவா உடைச்சு பகுப்பாய்வு செய்யவும் உதவும். இந்த வேற அணுகுமுறைகள்ல நம்ம திறமை பெறும்போது நம்மளோட சிந்தனைய நல்லா விளக்க முடியும், மத்தவங்களோட வாதங்களோட பலத்தையும் நல்லா மதிப்பிடவும் முடியும். 1. குறைந்தபட்ச சிந்தனை டிடக்டிவ் ரீசனிங். குறைந்தபட்ச சிந்தனைனா என்னன்னா 2 இல்லனா அதுக்கு மேற்பட்ட ஆதாரங்களுக்கு பிரமிசஸ்க்கு இடையில இருக்கிற தர்க்க ரீதியான தொடர்பை அடிப்படையாக கொண்டு ஒரு முடிவை எடுக்கிறது தான். இந்த ஆதாரங்கள் இணைக்கப்படும்போது அந்த ஆதாரங்களே உண்மையா இருந்தா அதிலிருந்து வரும் முடிவும் உண்மையாக இருக்கணும். ஆதாரங்களுக்கு இடையிலான தொடர்பு எப்பவும் தெளிவா தெரியாம இருக்கலாம், ஆனா உன்னிப்பா பார்த்தா முடிவுகள் அவற்றிலிருந்து இயற்கையா வரும். உதாரணத்துக்கு இந்த சூழ்நிலையை கவனியுங்க. சாராவுக்கு 18 வயசுக்கு கீழே இருக்கு. பெரும்பாலான நாடுகள்ல 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க ஓட்டு போட முடியாது. அதனால சாரா ஓட்டு போட முடியாது. இந்த சிந்தனையில சாராவோட வயசையும் ஓட்டு போடுற செயலையும் ஓட்டுரிமை வயசு பத்தின விதி மூலமா நாம இணைக்கிறோம். ஆரம்பத்துல சாராவுக்கும் ஓட்டு போடுறதுக்கும் நேரடி தொடர்பு இல்லைனாலும் குறைந்தபட்ச சிந்தனை இந்த யோசனைகளை தர்க்க ரீதியா ஒன்னா இணைக்குது. ஆனா இந்த சிந்தனையோட பலன் ஆதாரங்களோட உண்மையை பொறுத்து தான் இருக்கு. ஒரு ஆதாரம் பொய்யா இருந்தா ஒருவேளை சாரா வசிக்கும் நாட்டுல ஓட்டுரிமை வயசு குறைவா இருக்கலாம், அப்போ முடிவும் தவறா இருக்கும். குறைந்தபட்ச சிந்தனையோட பலம் என்னன்னா அது கொடுக்கிற உறுதிதான். ஆதாரங்கள் உண்மையா இருந்தா முடிவும் உண்மையாகவே இருக்கணும். 2. அதிகபட்ச சிந்தனை இண்டக்டிவ் ரீசனிங். அதிகபட்ச சிந்தனை வேற மாதிரி வேலை செய்யுது. அது முழுமையான உறுதியை கொடுக்கறதுக்கு பதிலா கையில இருக்கிற ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு சாத்தியமான முடிவுகளை கொடுக்குது. இந்த வகையான சிந்தனை குறிப்பிட்ட கவனிப்புகள்ல இருந்து பரந்த வடிவங்கள் இல்லனா வாய்ப்புகளை ஊகிக்க நமக்கு உதவுது. ஆனா இது நிச்சயமான பதிலுக்கு உத்தரவாதம் அளிக்காது. அதுக்கு பதிலா என்ன நடக்க வாய்ப்பிருக்கு இல்லனா நம்பகமானதுன்னு சுட்டிக்காட்டுது. ஒரு குற்றத்தை விசாரிக்கும் ஒரு துப்பறிவாளரோட உதாரணத்தை பார்ப்போம். துப்பறிவாளர் பல தகவல்களை சேகரிக்கிறார். குற்றம் நடந்த இடத்துக்கு பக்கத்துல ஒருத்தரை பார்த்ததா ஒரு சாட்சி சொல்றாரு. சந்தேகத்துக்குரிய நபருக்கு பாதிக்கப்பட்டவரோட சண்டை இருந்தது. சந்தேகத்துக்குரியவரோட பொருட்கள் பக்கத்துல கிடைச்சிருக்கு. இந்த ஆதாரங்களை வச்சு துப்பறிவாளர் சந்தேகத்துக்குரியவர்தான் குற்றவாளியா இருக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனா இந்த முடிவு நம்பகத்தன்மையை அடிப்படையாக கொண்டது, உறுதியை பொறுத்தது இல்ல. கூடுதல் ஆதாரம் கிடைச்சு சந்தேகம் வேற ஒருத்தர் மேல திரும்பலாம், இல்லனா சந்தேகத்துக்குரியவர் அங்க இருந்ததற்கு வேறொரு விளக்கம் கொடுக்கலாம். இந்த 2 வகையான சிந்தனைக்கும் இடையிலான முக்கிய வேறுபாடு அவை கொடுக்கிற உறுதியில தான் இருக்கு. குறைந்தபட்ச சிந்தனை நமக்கு உறுதியான முடிவுகளை கொடுக்குது. ஆதாரங்கள் சரியா இருந்தா முடிவும் கட்டாயம் பின்வரும். அதிகபட்ச சிந்தனை நமக்கு சாத்தியமான முடிவுகளை கொடுக்குது, ஆனா அது உறுதியானது இல்ல. அதிகபட்ச சிந்தனை நம்மகிட்ட எல்லா உண்மைகளும் இல்லாம ஆனா இருக்கிற தகவல்களை வச்சு யூகிச்சு சொல்லக்கூடிய நிச்சயமான சூழ்நிலைகளை கையாளும் போது ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும். இந்த 2 வகையான சிந்தனையையும் புரிஞ்சுக்கிறது ஒரு வாதத்தோட பலத்தை இன்னும் நல்லா மதிப்பிட நமக்கு உதவுது. குறைந்தபட்ச சிந்தனையில ஒரு பொய்யான இல்லனா பலவீனமான ஆதாரம் மொத்த வாதத்தையும் பலவீனப்படுத்தலாம். அதிகபட்ச சிந்தனையில ஒரு உரிமைக்கோரலை ஆதரிக்க எவ்வளவு அதிக ஆதாரங்களை சேகரிக்கிறோமோ அவ்வளவு அதிகமா நம்மளோட முடிவு பலமாக மாறும். ஆனா புதிய ஆதாரம் வந்தா முடிவை மாத்துறதுக்கான வாய்ப்பு எப்பவும் இருக்கு. இந்த 2 வகையான சிந்தனையும் தத்துவம் மற்றும் தர்க்கவியலுக்கு ரொம்ப அடிப்படை. இதை அடையாளம் காணவும் பயன்படுத்தவும் கத்துக்கிறது மூலமா நம்மளோட சிந்தனையை தீட்டவும் சிக்கலான விஷயங்களை பத்தி தர்க்க ரீதியா சிந்திக்கிற நம்ம திறனை மேம்படுத்தவும் முடியும். நாம நம்மளோட சொந்த வாதங்களை உருவாக்கினாலும் இல்லனா மத்தவங்களோடத மதிப்பிட்டாலும் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச சிந்தனைக்கு இடையிலான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறது யோசனைகள் நிறைந்த உலகத்துல இன்னும் தெளிவோடவும் நம்பிக்கையோடவும் பயணிக்க உதவுது. ஆராய்ச்சி, சிந்தனை மற்றும் பகுப்பாய்வு. ஏதோ ஒரு சமயத்துல நம்மில் பெரும்பாலானோருக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நம்பகமான தகவல் தேவைப்படுது. நிறைய பேர் உடனே கூகுள்ல தேட ஆரம்பிப்பாங்க. இணையத்துல நமக்கு ஒரு வாழ்நாள் முழுக்க பயன்படுத்த முடியாத அளவுக்கு பெரிய தகவல் களஞ்சியம் இருக்கு. ஆனா எப்படி தேடணும், எப்படி சாமர்த்தியமா பகுப்பாய்வு செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த தகவல் குவியலுக்கு இடையிலையும் மதிப்புமிக்க மற்றும் நம்பகமான தகவலை நாம கண்டுபிடிக்க முடியும்.
முதல் படி என்னன்னா, நாம ஆராய்ச்சி செய்யற தலைப்பை தெளிவா வரையறுக்கிறது தான். இது நாம எதை தேடுறோன்னு ஒரு எல்லையை அமைக்கும், தொடர்பில்லாத தகவலை வடிகட்டவும் நமக்கு உதவும். தலைப்பு தெளிவான பிறகு பயனுள்ள தரவை தேட ஆரம்பிக்கலாம். நம்பகமான தகவல்கள் பல இடங்களிலிருந்து வரலாம். விஞ்ஞானிகள் மற்றும் நிபுணர்களுக்கு அவங்க மத்த நிபுணர்கள் முன்னாடி புதிய ஆராய்ச்சியை முன்வைக்கிற கல்வி மாநாடுகள் இருக்கு. கல்வி இதழ்களும் முக்கியம், ஏன்னா அவை ஒரு குறிப்பிட்ட பார்வையாளர்களுக்காக ஆராய்ச்சியை வெளியிடுது. மறுபுறம் பிரபல பத்திரிகைகள் மற்றும் கட்டுரைகள் பொதுமக்களுக்காக உருவாக்கப்படுது. அதுல கல்வி மூலங்கள்ல காணப்படுற விரிவான ஆதாரம் இல்லாம இருக்கலாம். அதிக ஆழமான மற்றும் நம்பகமான தகவல்களுக்கு பொதுவான ஊடகங்களை விட கல்வி மூலங்களே பொதுவா அதிக நம்பகமானவை. புதிய தகவல்களை பார்க்கும்போது அது நாம ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயங்களோட எப்படி இணைக்கப்படுதுன்னு கேட்கறது முக்கியம். இது நம்மளோட தலைப்போட நேரடியா தொடர்புடையதா இல்லனா பொதுவானதா இருக்கா? பொதுவா இருந்தா அதை நம்மளோட தலைப்போட இணைக்க முயற்சி செய்யலாம், இல்லனா இன்னும் குறிப்பான ஒன்றை தேடலாம். முரண்பாடான தகவலை நாம பார்க்கும்போது என்ன செய்யணும்? உதாரணத்துக்கு, ஒரு மூலம் இணைய தணிக்கை சென்சார்ஷிப்பை எளிதாகுதுன்னு சொல்லலாம், ஆனா இன்னொன்று கிட்டத்தட்ட முடியாதுன்னு வாதிடலாம். இது தகவல் மோதலுக்கு ஒரு உதாரணம். அடுத்த கட்டம் என்னன்னா, இந்த முரண்பாட்டை தீர்க்க ஒரு வழி இருக்கான்னு கேட்கறது தான். அப்படி இல்லனா, ஒரே விஷயத்தை பத்தி 2 மூலங்கள் ஏன் முரண்பட்ட கருத்துக்களை கொடுக்குதுன்னு பகுப்பாய்வு செய்யறது முக்கியம். ஆராய்ச்சியில தகவல் பொதுவா 2 வகையான மூலங்களா பிரிக்கப்படுது. நேரடி மூலங்கள் டைரக்ட் சோர்சஸ், மறைமுக மூலங்கள் இன்டைரக்ட் சோர்சஸ். நேரடி மூலங்கள்னா என்னன்னா, நேர்காணல்கள், சொந்த கவனிப்புகள், நீங்களே நடத்தின சோதனைகள் இல்லனா கணக்கெடுப்புகள். சுருக்கமா, நீங்க நேரடியா பங்கெடுத்துக்கிட்ட எதுவும். மறைமுக மூலங்கள்னா என்னன்னா, செய்தி கட்டுரைகள், கல்வி ஆய்வு கட்டுரைகள் மற்றும் மத்தவங்க செஞ்ச கணக்கெடுப்புகள் இல்லனா ஆய்வுகள். சுருக்கமா, நீங்க நேரடியா பங்கெடுத்துக்கிட்ட எதுவும். மறைமுக மூலங்கள்னா என்னன்னா, செய்தி கட்டுரைகள், கல்வி ஆய்வு கட்டுரைகள் மற்றும் மத்தவங்க செஞ்ச கணக்கெடுப்புகள் இல்லனா ஆய்வுகள். சில சமயம் மக்கள் மறைமுக மூலங்களோட மதிப்பை கவனிக்க தவறிடுவாங்க. ஆனா நாம அவற்றை சூழலை புரிஞ்சுக்கிட்டா அதுங்களும் மதிப்புமிக்கதா இருக்கலாம். உதாரணத்துக்கு, ஒரு நபரோட உரை ஒரு நேரடி மூலம், ஆனா அந்த நபரை பத்தின வாழ்க்கை வரலாறு ஒரு மறைமுக மூலம். ஒரு மறைமுக மூலத்தை சரியா மதிப்பிட இந்த கேள்விகளை கேட்கிறது உதவியாயிருக்கும். அதை யார் எழுதுனாங்க? அது எப்ப எழுதப்பட்டது? ஆசிரியரோட நோக்கம் என்னவா இருந்தது? அவங்களுக்கு என்ன பக்கசார்பு இல்லன்னா மதிப்புகள் இருந்திருக்கலாம். தகவலை தயாரிக்கப்பட்ட சூழலை புரிஞ்சுக்கிறது மூலமா நம்மளோட வாதங்கள் இல்லன்னா முடிவுகளுக்கு அதை எப்படி பயன்படுத்தலாம்னு நல்லா முடிவு செய்ய முடியும். தகவலை தேடவும் மற்றும் அதை விமர்சன ரீதியா பகுப்பாய்வு செய்யவும் தெரிஞ்சுக்கிறது ஒரு அத்தியாவசியமான திறமை. இது எதை நம்பலாம், எதை நீக்கலாம்னு மதிப்பிடவும் நம்மளோட சிந்தனையை உறுதியான ஆதாரத்தை அடிப்படையாக கொள்ளவும் நமக்கு உதவுது. இப்படி செய்யும்போது நாம கூர்மையான விமர்சன சிந்தனையாளர்களாக மாறி நல்ல சிந்தனையை அடையாளம் காணவும் மோசமான தர்க்கத்தை தவிர்க்கவும் முடியும். உங்க சிந்தனையை திட்டமிடுதல் மற்றும் உருவாக்குதல். கேள்விகள் கேட்பதும் பதில்களை தேடுவதும் தான் மனித நாகரிகத்துக்கு அடித்தளம். ஆர்வம் கொள்வது நம்ம இயல்பு. கேள்விகள் கேட்பது சிந்தனையோட ஒரு முக்கியமான பகுதி. நம்ம சிந்தனை சரியானது தானான்னு உறுதிப்படுத்த ஒவ்வொரு அடியிலும் நாம கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். தகவலை பகுப்பாய்வு செய்யறப்பவும் நம்மளோட சொந்த வாதங்களை உருவாக்குறப்பவும் நாம நம்மள நாமளே கேட்க வேண்டிய சில முக்கிய கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி தொகுப்பு நம்ம சிந்தனையோட நோக்கம் மற்றும் சூழல் தொடர்பானது. நாம ஏன் சிந்திக்கிறோம்? இது யாருக்காக? நம்மளோட கேட்பாளர் யாரு? அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன? நாம முன்வைக்கிற சிந்தனையோட வரையறை என்ன? நாம என்ன அணுகுமுறையை எடுக்க போறோம்? கேட்பாளரையும் சூழலையும் புரிஞ்சுக்கிறது நம்ம வாதங்களை எப்படி முன்வைக்கிறோன்னு வடிவமைக்க உதவுது. அடுத்து நாம முடிவுல கவனம் செலுத்தணும். நாம என்ன முடிவு அடைய இலக்கு வச்சிருக்கோம்? இந்த முடிவோட முக்கியத்துவம், முக்கிய கருத்து, மதிப்பு, எல்லை மற்றும் சாத்தியக்கூறு என்ன? இதுல எந்த பகுதிக்கு மேற்கொண்டு விளக்கம் இல்லனா சிந்தனை தேவை? இந்த முடிவு அதே விஷயத்தை பத்தின மத்த முடிவுகளோட எப்படி இணைக்கப்படுது? எல்லாவற்றுக்கும் மேல இந்த முடிவை ஆதரிக்க நமக்கு என்ன வகையான ஆதாரம் தேவை? அப்புறம் நாம சிந்தனைக்கே வருவோம். நாம ஒரு பகுப்பாய்வு அமைப்பை உருவாக்கிய பிறகு உரிமை கோரல்களை கேள்வி கேட்கணும். எந்த உரிமை கோரலுக்காவது அது தெளிவா இருக்க ஒரு வரையறை இல்லன்னா வடிவமைப்பு களம் தேவையா? உரிமை கோரல்கள் நல்லா வடிவமைக்கப்பட்டு முடிவுக்கும் அதுக்கும் ஒரு தெளிவான தொடர்பை காட்டுதா? இந்த முடிவுக்கும் அதுக்கும் ஒரு தெளிவான தொடர்பை காட்டுதா?
இந்த உரிமை கோரல்களோட அடித்தளம் வலுவா இருக்கா இல்லனா அதை வலுவுபடுத்த நாம என்ன சேர்க்கலாம்? உரிமை கோரல்கள் முடிவோட எல்லையை ஆதரிக்க போதுமானதா இருக்கா? கடைசியா இந்த கேள்விகளுக்கு பதிலளிச்சு தேவையான திருத்தங்களை செஞ்ச பிறகு நாம வேலை செய்யற பரந்த சூழலை கவனிக்கணும். இந்த சிந்தனைக்கு பின்னாடி என்ன வகையான யோசனை பயன்படுத்தப்பட்டிருக்கு? ஏதாவது ஆதாரங்கள் தெளிவா சொல்லப்படாம மறைமுகமா சொல்லப்பட்டிருக்கா? எல்லா உரிமை கோரல்களும் தெளிவாகவும் புரிஞ்சிக்க எளிதாகவும் இருக்கா? நம்மள் பெரும்பாலானோர் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு சமயத்துல மைண்ட் மேப்ஸ பயன்படுத்தி இருப்போம். ஒரு பள்ளி திட்டத்துக்காகவோ இல்லனா சிக்கலான தரவுகளுக்காகவோ இதை செஞ்சிருக்கலாம். மைண்ட் மேப்பிங் ஒரு வகையான திட்டமிடல் தான். திட்டமிடல் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது எல்லாத்தையும் ஒரு அமைப்பான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட வழியில முன்வைக்க நமக்கு உதவுது. இது வெவ்வேறு கருத்துகளுக்கு இடையிலான தொடர்புகளையும் இடைப்புகளையும் புரிஞ்சிக்க எளிதாக்குது. திட்டமிடுவதற்கான ஒரு பகுப்பாய்வு அமைப்பு வேற மாதிரி இருக்கலாம். ஆனா அடிப்படை யோசனை ஒரே மாதிரிதான். யோசனைகளுக்கு இடையிலான தொடர்புகளை காட்ட நாம பொதுவா அம்புக்குறிகள் இல்லனா குறியீடுகளை பயன்படுத்துவோம். திட்டமிடல்ல முதல் படி என்னன்னா எல்லா தகவல்களையும் சிந்தனை கருத்துகளையும் ஒன்னா ஒழுங்குபடுத்துறது தான். உதாரணத்துக்கு கல்லூரி கல்வி எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதா இருக்கணும். பெரும்பாலான நாடுகள்ல கல்லூரி கல்வி இலவசமா இல்ல. பல பகுதிகள்ல வேலைவாய்ப்பு விகிதம் குறைவாயிருக்கு, வறுமை அதிகமாயிருக்குன்னு ஆய்வுகள் காட்டுது. நல்ல சம்பளம் கிடைக்கிற வேலைகளை பெற கல்லூரி கல்வி அவசியம். கல்லூரி அதிக சம்பளம் கிடைக்கிற தொழில்களுக்கு தேவையான திறமைகளை கற்றுக் கொடுக்குது. கல்லூரி கல்வி உள்ளவர்கள் இல்லாதவர்களை விட அதிகம் சம்பாதிக்கிறாங்கன்னு கணக்கெடுப்புகள் காட்டுது. அதிக சம்பளம் குறைந்த வறுமைக்கும் சமூகத்தின் மேல குறைந்த பொருளாதார சுமைக்கும் வழிவகுக்கும். இங்கிருந்து நாம அந்த வாதத்தை ஒரு நேரடியான வழியில எழுத ஆரம்பிக்கலாம். அறிமுகம் முடிவோட ஆரம்பிச்சு முக்கிய கருத்துக்களை சுருக்கமா பட்டியலிடணும். முக்கிய பகுதி பின்னணி தகவல்களை கொடுத்து பிறகு முக்கிய சிந்தனைக்கு நகரணும். இது ஒவ்வொரு கருத்தையும் விரிவாக சொல்லி தேவைப்பட்டா விரிவாக்கம் செய்யணும். ஒவ்வொரு சிந்தனைக்கும் குறைந்தது 2 இல்லனா 3 பத்திகள் விளக்கமா ஆதரிக்கணும். முடிவுல நாம எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்து ஆரம்ப வாதத்தை உறுதிப்படுத்தி முடிவை மீண்டும் சொல்லணும். சரியான கேள்விகளை கேட்பதன் மூலமாகவும் கவனமா திருத்துவதன் மூலமாகவும் நல்லா திட்டமிடுவதன் மூலமாகவும் நாம நம்ப வைக்கக்கூடிய மற்றும் கேட்பாளர்களோட நம்பிக்கையை பெறக்கூடிய வாதங்களை உருவாக்க முடியும். இவ்வளவுதான் மேத்யூ ஆலனோட ஸ்மார்ட் திங்கிங் புத்தகத்தோட கருத்துக்களை பார்த்தோம். சிந்தனை, பகுப்பாய்வு மற்றும் ஆழ்ந்த கேள்விகள் எப்படி பிரச்சனைகளையும் முடிவுகளையும் நாம அணுகிற விதத்தை மாற்றியமைக்க முடியும்னு நாம பார்த்தோம். நீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கை, வேலை இல்லனா அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கும் திறனை மேம்படுத்தணும்னு நினைச்சாலும் இந்த வழிகள் உங்களுக்கு இன்னும் விமர்சன ரீதியா சிந்திக்கவும் இன்னும் விவேகமா வைஸ்லி செயல்படவும் உதவும். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க. உலகத்தோட சிறந்த யோசனைகளை உடைச்சு சொல்ற இன்னும் பல சுருக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்டதுக்கு நன்றி. அடுத்த முறை வரை ஸ்மார்ட்டா யோசிங்க.